சரி, ஆல்ரெடி வீட்டுல 2 மாடு கறந்து ஊத்திட்டு இருக்கீங்க. இன்னும் பால் கொள்முதல் அதிகப்படுத்துறதுக்காக மறுபடியும் 2 மாடு வாங்கியிருக்கீங்க இல்லைங்களா? ஓ, சரிங்க சரி. இப்போ நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? நான் வந்து விவசாயத்துல தாங்க நான் இருக்கேன். ஓ, விவசாயம். விவசாயத்துல என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன். பிஎஸ்சி படிச்சுட்டு விவசாயம் அது சார்ந்த இப்ப மாடு ஆடு அந்த மாதிரி மாடு ஆடு கோழி. சரிங்க. அது அப்படியே வீட்ல மேனேஜ் பண்ணிட்டு. சரிங்க, இப்ப நீங்க டிகிரி படிச்சுட்டு வந்திருக்கீங்க இல்லைங்களா? உங்களுக்கு இந்த தூண்டுதல் எப்படி வந்ததுங்க? மாடு வைக்கணும். சின்ன வயசுல இருந்தே நம்ம அதுலயே இருக்கிறோம் இல்லைங்களா? அப்பா அம்மா இருந்து எல்லாருமே மாடு ஆடுதாங்கண்ணா. சரிங்க. அதனால அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த ஆர்வம் ரத்தத்திலே ஊறிடுச்சுன்னு சொல்ல வரீங்க. ரத்தத்திலே ஊறிடுச்சுன்னு சொன்னா இவங்களோட விளையாண்டுட்டு இருக்கிறோம். இருக்குதுங்கன்னா அப்புறம் ஒரு நாட்டு கிராஸ் இருக்குதுங்க. ஓ, நாட்டு கிராஸ் ஒன்று வச்சிருக்கீங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்துட்டு உங்க ஏரியாவுக்கு இந்த மாடுகள் செட் ஆகிக்கும். நீங்க அது சார்ந்துதான் வாங்குவீங்களா இல்ல அதிக வேணுங்கறனால பிரீட் ஐட்டம் போவீங்களா? இல்லைங்கண்ணா, நம்ம ஏரியா செட் ஆகிற மாதிரி தாங்க நான் வாங்குவோம். இப்போ வெயிலுக்கு வந்து செட் ஆகணும்னா அதோட பால் திறன் வந்து கொஞ்சம்